கணவன் அமைவது இறைவன் கொடுத்த வரம் தான். மனைவியையும் கணவன் வீட்டாரையும் மரியாதை கொடுத்து பழக வேண்டும். கணவனுடன் சண்டை வரும் பொழுது கணவன் வீட்டாரை இழுக்காதீர்கள். கணவனின் உடல் குறையை உருவ அமைப்பை குத்தி காட்டி நீங்கள் பேசாதீர்கள். கணவனிடம் ஒரு போதும் தரை குறைவான அவனின் ஆண்மையை சீண்டும் வார்த்தைகளை பாவிக்காதீர்கள். நீங்களும் கணவனுடன் வெளியே போகும் போது சிடு மூஞ்சாக இருக்காமல் புன்னகை உடன் கூடி இயல்பான முகபாவத்துடன் செல்லுங்கள். உங்கள் உறவுகளிடம் கணவனை பற்றி பேசுங்கள். நீங்களும் அவர்கள் வெளியே போன உடன் வேலை முடிஞ்சா சாப்பிட்டீர்களா, மிஸ் பண்ணுகிறேன் என்று அக்கறையுடன் விசாரியுங்கள். பாவம் கணவனின் ஆசைப்படுவதை உணர்ந்து முடியுமானவரை நிறைவேற்றுங்கள். கணவன் கூப்பிடும் இடங்களுக்கு போங்கள். சாப்பாட்டில் குறை கூற வழி வைக்காதீர்கள். குறை சொன்னால் மறுமுறை அக்குறையை வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது கணவனின் சமையல் எதிர்பார்க்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களே சென்று கணவனை திருப்திப்படுத்தி அசத்துங்கள். அடிக்கடி நீங்களும் அன்பாக பேசி பழகுங்கள். கணவனிடம் நீங்களும் பணம் இருந்தால் கொடுத்து உதவுங்கள். உங்களோடு இருக்கும் கணவனாக இருந்தால் அவன் தாய் தந்தை சகோதரியின் வீட்டுக்கு போக ஆசைப்படுங்கள். கணவனுக்கும் உடல் நிலை சரியில்லை என்றால் கரிசனம் எடுங்கள். உங்கள் உடல் போல் அவன் உழைப்புக்கு மதிப்பு கொடுங்கள். கணவனின் பிழையான முடிவுகளை தனிமையில் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் கணவனின் நல்ல செயற்பாட்டை பாராட்டுங்கள். நீங்களும் கணவனும் உங்களுக்கு கிடைத்த வரம் அதிர்ஷ்டம் என்று கூறுங்கள். நீங்களும் கணவனுக்கு விருப்பம் இல்லாத விடயங்களை இரவில் பகிர்வதை தவிருங்கள். அவருக்கு பிடிக்காத விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள்.